எந்த ஒரு இடைத்தேர்தலுக்கும் இல்லாத அளவிற்கு மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார்கள். பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நடந்து வரும் பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையத்தினரால் முடியவில்லை. ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் கொண்ட ஒரு அணி டெல்லியில் இருந்து வந்துள்ளது. இந்த அணியினர் ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்து தேர்தல் ஆணையத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் ஒரு ரிப்போர்ட் அனுப்பியுள்ளார்கள். இதன் அடிப்படையிலேயே இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நேரடியாக தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், டிஜிபி TK ராஜேந்திரன், சென்னை நகர கமிஷனர் கரண் சின்ஹா, தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி ஆகியோருடன் வீடியோ கான்பரன்ஸ் முறையில் பேசியுள்ளார். மத்திய உளவுத்துறையின் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள செய்தி என்னவென்றால், ஜெயலலிதா உயிருடன் இருக்கும் போதே போயஸ் கார்டன் இல்லத்தில் 2 ரகசிய பாதாள அறைகள் கட்டப்பட்டு உள்ளதாகவும், ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும்போது அந்த 2 ரகசிய அறைகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கரன்சிகளை சசிகலா நடராஜன் தரப்பினர் கண்டெய்னரில் ஏற்றி அனுப்பி வைத்ததாகவும் தெரிவித்துள்ளது. இந்த செய்தியை நாம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிருடன் இருக்கும் போதே வெளியிட்டு இருந்தோம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர்கள் அறிக்கையில் தெரிவித்திருப்பது, இப்பொழுது மறுபடியும் அந்த அறைகளில் பணம் நிரப்பப்பட்டு இருப்பதாகவும், ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு நிரப்பப்பட்ட பணக்கட்டுகளை ஒரு டேங்கர் லாரி மூலம் ஸ்பாட்டுக்கு தினகரன் அணியினர் கொண்டு வந்து விட்டதாகவும், இன்னும் சில லாரிகள் மூலம் போயஸ் கார்டனில் இருந்து ஆர்கே நகருக்கு பணம் வர இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரிப்போர்ட்டை பார்த்த மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் அதிர்ச்சி அடைந்ததால் தான் இந்த வீடியோ கான்பரன்ஸ் அவசரமாக நடைபெற்றதாக தலைமைச் செயலகத்தில் கூறப்படுகிறது. இந்த அறிக்கையை கையில் வைத்துக்கொண்டு வீடியோ கான்பரன்ஸில் சரமாரி கேள்விகளை கேட்டுள்ளார் தலைமை தேர்தல் ஆணையர். ஆர்கே நகர் தேர்தலுக்கு போயஸ் கார்டனில் இருந்து பணம் வருகிறது என மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட் அனுப்பியுள்ளது. அதை தடுக்க உங்களால் முடியாதா? தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் பணம் பெறாமல் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற மாட்டார்களா? இதுபோன்ற சட்டவிரோத செயல்களை கண்டும் காணாமல் இருப்பது சரியா? ரவுடிகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மாட்டீர்களா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபியிடம் வீசியுள்ளார் தலைமை தேர்தல் ஆணையர். இவற்றிற்கு சரிவர பதில் சொல்ல முடியாமல் திணறிய அவர்கள் இதுவரை 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருப்பதாகவும், ஒருவர் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும், வருமான வரி சோதனை நடத்தப்பட்டு உள்ளதாகவும், ஆனால் அங்கு எதுவும் பெரிதாக பிடிபடவில்லை என்றும் மழுப்பலான பதிலையே தமிழக அதிகாரிகள் சார்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரபரப்பான கட்டத்தில் சென்று கொண்டு இருக்கும் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பெருவாரியான பணப்பட்டுவாடாவினால் ரத்து ஆகுமா என்ற கேள்வி எழுகிறது. நடப்பது என்ன? பொறுத்திருந்து பார்ப்போம்.